Hello friends, welcome to Kavithamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கம்பு பால் பாயாசம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். கம்பு 1 கப், பால் 2 கப், வெல்லம் 1 கப், முந்திரி பருப்பு, ஏலக்காய், உலர் திராட்சை, நெய் தேவையான அளவு. வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பு 1 டம்ளர் எடுத்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க. நீங்க காலையில செய்யற மாதிரி இருந்தா நைட்டே ஊற வச்சிரலாம். சாயந்திரம் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யற மாதிரி இருந்தா காலையில ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸியில் அரைச்சு கம்புல இருந்து பாலை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சு பிரித்து எடுத்துக்கோங்க. கசடெல்லாம் இல்லாமல் நல்லா பிரித்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கம்பா சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பால் எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு தடவை வடிகட்டிக்கலாம், கசடெல்லாம் இல்லாத மாதிரி. இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. 1 டம்ளர் போட்டிங்கன்னா நமக்கு 2 டம்ளர் கம்பு பால் கிடைக்கும். அப்படியே அந்த 2 டம்ளர் கம்பு பாலையும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு போஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திராட்சை, ஏலக்காவை தனியாக நுணுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இதுக்கு வெல்லம் பாகு காய்ச்சி ஊற்ற போகிறேன். ஏன்னா வெல்லத்தில் அழுக்கு இருந்ததுன்னா அதை வடிகட்டிக்கலாம். அதனால் நான் 1 டம்ளர் வெல்லத்தில் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விட்டு இறக்க போகிறேன். இந்த மாதிரி வெல்லத்தை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுன்னு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வடிக்கும் போது நமக்கு அதில் இருக்க அழுக்கு கசடெல்லாம் வடியிலே நின்றும். அதனால் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கம்பு பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 2 டம்ளர், அந்த 2 டம்ளரையும் அந்த பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க, கட்டி ஆகாமல். ஏன்னா சீக்கிரம் இது பபிள்ஸ் மாதிரி பாலாக உருண்டுக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. பாருங்கள், திக்காக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ஊற்றும்போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டம்ளர் பால் சேர்த்திக்கலாம். நான் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் பால் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாலும் கம்பு பாலும் சேர்ந்து நல்லா திக்கான வரும். அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகு இருக்குது பார்த்திங்களா, அதை ஊற்றிக்கலாம். திக்காக வந்தோடனே இப்போ பாகு ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. இந்த 3 பொருளும் நல்லா சேர்ந்து கிளறி கொஞ்சம் சுண்டி வரும். சுண்டி வரும்போது நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம இறக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கொதிச்சு வரும் அழகா. வேறு இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். வரும்போது நமக்கு திக்காக ஆரம்பிக்கும். ஆனால் அது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நான் ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சைலாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் இதில் போட்டுக்கலாம்.
எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்க எடுத்திங்கன்னா இனிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாவே. கம்பா சாப்பிட்றதுக்கு பதிலாக கம்பு பால் எடுத்து இந்த மாதிரி பாயாசம் கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கம்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள், திக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரப்போகிற கெஸ்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன ரெசிபின்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.